ஹாய் ஹலோ கேரளாவில் வந்து சில்லுன்னு இருக்கிற கிளைமேட்டுக்கு ரொம்ப சூப்பரான பருப்பு சாதத்தோட ரெசிபி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், அதே மாதிரி பச்சை மிளகாய் வந்து ரெண்டே ரெண்டு தான் போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து பாதி வெங்காயம் போட்டிருக்கேன். வெள்ளை பூண்டு வந்து 6-7 பல்லு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பச்சை கருவேப்பிலை, அதே மாதிரி கல்லுப்பு சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இங்கே கேரளா ஸ்டைலில் தான் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து தமிழ்நாடு ஸ்டைலில் எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ வந்து கேரளா டிஷ்ஷஸ் தான் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். நாங்கள் வந்து இங்கே எப்படி சமைக்கிறோமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம். ஒரு கப் அரிசிக்கு வந்து 2.5 கப்பு தண்ணி தாங்க, அரிசி பருப்புக்கு வந்து 2.5 கப்பு தண்ணி தாங்க நான் ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து அரிசி பருப்பு எப்படி மெஷர் பண்ணணும்னா, ஒரு கப் அரிசிக்கு வந்து சேம் அதே கப்பில் பருப்பு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த சாப்பாடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா அந்த அரிசி பருப்பு எல்லாம் போட்டுட்டு இப்போ குக்கரில் மூடி போட்டுட்டு விசில் வச்சாச்சு. ஒரு 3 விசில் வர வரைக்கும் அதே மாதிரி விட்டுட்டு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா குக்கர் மூடியை திறந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்து ரொம்ப சூப்பரான பருப்பு சாதத்துக்கு காம்பினேஷனாக இப்போ வந்து அயில மீன் தான் வறுத்துருக்கேன். எனக்கு வந்து என்னோட வீடியோஸ்க்கு நிறைய வியூஸ் போகுது, ஆனால் யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டும் கேரளாவும் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும்